எம்மாடி அம்மா என்னடி இது எம்மா ஏய் நடிப்பு அரக்கி என்னமா காலங்காலத்துல உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க எதுக்குமா? எதுக்கு காலங்காலத்துல உட்காந்து இப்படி டிராமா போட்டுட்டு இருக்கீங்க? காலைல உங்களை யாரு என்ன சொன்னா? யாருமே எதுவுமே சொல்லையம்மா, யாருமே உங்ககிட்ட வந்து எதுவுமே பேசலையம்மா. அப்புறம் ஏமா உட்காந்து நாடகத்தை போட்டுட்டு இருக்க? அது எப்படிமா உட்காந்து அழுதுட்டு இருக்க? உனக்கு நீ ஏதோ பேசி புலம்பிட்டு இருக்க. 10வது செகண்ட்லயே விக்ரம் பக்கத்துல வந்து உட்கார்ந்த உடனே விக்ரம் சாப்பிட்டீங்களா, நம்ம சாப்பிட போமா? எப்படிமா இந்த தனித்திறமை எங்க இருந்துமா கத்துக்கிட்டு வந்த? சத்தியமா தெரியலமா. அது மட்டும் இல்லாம காலங்காலத்துல பொண்ணு யார் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய நடிப்பு போட்டுட்டு இருக்கீங்க. ஓ பயம் வந்துட்டோம், வெளியே என்னென்ன சம்பவம் இருக்கோ, நம்ம பண்ண விஷயங்களை வெளியே மக்கள் எப்படி எடுத்திருப்பாங்க, அந்த பயம் வந்துட்டா. அந்த பயம் இருக்குல்ல, அப்ப ஃபர்ஸ்டே யோசிச்சிருக்கணும்ல. ஃபர்ஸ்டே நாடகத்தை போடுறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்ல. நாடகத்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்போ உட்காந்து யோசிச்சு என்ன பண்ண? மக்கள் வெளியே போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில காலங்காலத்துல வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பஞ்சாயத்து ப்ரோ. பஞ்சாயத்துன்னு சொல்லவா இல்ல சில்லற சண்டைன்னு சொல்லவான்னு தெரியல, தேவையில்லாத பஞ்சாயத்து. காலையில பாத்தீங்கன்னா நம்ம வினோத்தும் நம்ம தண்ணி பழமும் ஒரு சண்டை. நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான் ப்ரோ. ஆனா வினோத்துக்கும் தண்ணி பழத்துக்கும் சுத்தமா செட் ஆகாது. காலங்காலத்துல அது மாதிரி கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி மாதிரி பயிற்சி ப்ரோ. முன்னாடி மாதிரியே மாத்தி வார்த்தைகளை விட ஆரம்பிச்சாச்சு. திவாகரை பொறுத்தவரைக்கும் வினோத்தை பார்த்து பண்ணி வாயின்னு சொல்றாப்ல. வினோத்தை பொறுத்தவரைக்கும் திவாகரை பார்த்தியோ பேண்ட தூக்கி போடியா உண்டியல் தெரியுது அப்படிங்காப்ல. மாத்தி தேவையில்லாம கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினாலே வீக்ல வந்து இருந்துகிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது கொஞ்சம் காண்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல இருந்து 2 பேரை வெளியே அனுப்புனா வீடு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நான் நினைக்கிறேன். பெருசா வேண்டாம் ப்ரோ எங்களுக்கு கண்டென்ட். ஃபினாலே வீக்ல எங்களுக்கு கண்டென்ட்டே வேண்டாம். பட் உட்கார்ந்து சும்மா கதை கூட பேசட்டு. ஆனா ஃபினாலே வீக்ல இந்த மாதிரி டாக்ஸிக்கா எங்க மண்டைக்குள்ள நீங்க போடும்போது கடுப்பா இருக்கு. ஒரு சைடு பார்த்தா நம்ம தண்ணி பழத்துக்கும் வினோத்துக்கும் சுத்தமா செட் ஆக மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம வியானா உட்காந்து அப்பா அந்த பொய்க்கோழி போடுற ஆட்டோ இருக்க, ஏதோ அந்த பொய்க்கோழி வெர்சஸ் ஃபினாலிஸ்ட் அந்த மாதிரி நினைச்சு வந்துட்டு போல. பொய்க்கோழி வெர்சஸ் அந்த 6 ஃபைனலிஸ்ட்னு சொல்லிட்டு ஏதோ முடிவு பண்ணிட்டு வந்திருக்கும் போல. வீட்டுக்குள்ள வந்து வாண்டடா சண்டை இழுத்துக்கிட்டே இருக்கு. வாண்டடா கத்தி பேசுறது, வாண்டடா ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது பாருக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பாருக்கான ஸ்ட்ராட்டஜி தூக்கிட்டு வந்து வீட்டில் வந்து சீன் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு அரோரா கடுமையான ஒரு மொக்கையை கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பொய்க்கோழியால பேச முடியல. என்னென்ன சம்பவம் நடந்திருக்கு, அதனால இப்போ உட்காந்து நம்ம நடிப்பு அரக்கி டிராமா போட்டுட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாமா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் வீடியோ 10 பேர் சஜஸ்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப காலங்காலத்துல நம்ம தண்ணி படம் வந்து குளிக்கிறது கிளம்பி இருக்காருப்பா. அப்ப குளிக்க கிளம்பும் போது ஓகே அவரு அந்த 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 டீலக்ஸ் ரூம் பெட்ரூம்ல இருந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் கலத்திட்டு இருக்காப்ல. அப்படி கலத்திட்டு இருக்கும்போது சட்டையெல்லாம் கலத்திட்டு வெறும் பேண்டோட நின்றுட்டு இருக்காப்ல. அவருக்கான பேண்ட் வந்து லூஸா இருக்கு. நம்ம இப்போ ஒன்னும் குத்தம் சொல்றதுக்குல அவரை பாடி ஷேமிங் பண்ண போறது இல்ல. இருந்தாலும் அவருக்கான பேண்ட் லூஸா இருக்கு. அந்த பேண்ட் இறங்குது. அப்ப அந்த இடத்துல போயிட்டு வினோத் எப்படி சொல்லணும், கொஞ்சம் டீசெண்டா சொல்லணும், யோ பேண்ட்டை ஏத்தி போடுன்னு சொல்லிட்டு. ஆனா வினோத்தை பொறுத்தவரைக்கும் என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு மாதிரி கிண்டல் பண்றது, ஒரு மாதிரி கிச்சிக்கா மூட்டுறது, அந்த மாதிரி பண்றாப்ல. சரி ஓகே, அது ஒரு சைடு பார்க்கும்போது ஏதோ சரி பசங்களுக்குள்ள ஒரு ஃபன் பண்ணிக்கிறாங்க பார்த்தாலுமே, அது இன்னொரு சைடு எட்டி பார்க்கும்போது நல்லா இல்ல ப்ரோ. இன்னொரு சைடுல இருந்து பார்க்கும்போது நல்லா இல்ல. அவர் அப்படித்தான் பண்றாருன்னு சொல்லும்போது நீங்க ஏன் அதை போய் நோண்டிட்டு இருக்கீங்க? கானா வினோத்ல தான் சொல்றேன். அவர் ஓகே, அவர் அப்படித்தான் சட்டையை கழுத்துறாரு, அவர் அப்படித்தான் லூஸான பேண்ட்டை போட்டு நிக்கிறாரு. ஒண்ணு டீசெண்டா சொல்லிட்டு அந்த இடத்தோட்டு போயிடணும். ஐயோ டக்குன்னு குளிக்க போயான்னு சொல்லிட்டு போயிடணும். ஆனா அங்க போயிட்டு கிச்சலம் காட்டுறது, ஒரு மாதிரி கிண்டல் பண்றது, என்னையா உண்டியல் தெரியுதுன்னு சொல்லிட்டு இது பண்றது, அது தேவையில்லைங்கிறேன். ஏன்னா கானா வினோத்துக்கும் தண்ணி பழத்துக்கும் செட் ஆகாது. அப்படி இருக்கும்போது வினோத் அவர்கள் தண்ணி பழத்தை பார்த்து ஏதாவது சொல்லும் போது அவர் ஆப்போசிட்ல ஏதாவது பேசதான் செய்வார். ஸோ மாத்தி வார்த்தைகளை கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப தண்ணி பழம் அங்க இருந்து பண்ணி வாய் போடா, பண்ணி வாய் பாத்தியா, வாய பாத்தியா பண்ணி வாயின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து பாடி ஷேமிங் பண்றாரு. இவர் இங்க இருந்து பேண்ட தூக்கி போடியா, பின்னாடி சின்ன குழந்தைகள்லாம் காசு சேர்க்கிற உண்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவர் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. மாத்தி பேசி ஒரு மாதிரி குப்பையாக்குறாங்க ப்ரோ. ஒரு மாதிரி குப்பையாக்குறாங்க. நல்லாதான் இருந்தார் இந்த கானா வினோத், நல்லா இருந்தார். எப்ப இந்த தண்ணி போல வந்தாரோ அதுக்கப்புறமே அந்த ஃபன் சைடுக்கு போறீங்க பேர்ல போயிட்டு ஒரு மாதிரி குப்பை மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல. எனக்கு பிடிக்கலப்பா, எனக்கு பர்சனலா சத்தியமா பிடிக்கல. அடுத்ததா இந்த பக்கம் நம்ம பொய்க்கோழிக்கான சண்டை. பொய்க்கோழியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே குறை சொல்லிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே தப்பு, பொய்க்கோழி மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னு மாதிரி ஒரு டிராமா போட்டுட்டு இருக்கு. அப்ப நேத்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்கோம். நேத்து நம்ம சபரியை பார்த்து மிச்சர், நீ மிச்சர் மட்டும் தான் தின்னுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. அவன் உண்மையாவே மிச்சர் சாப்பிட்டு போறானே. எனக்கான கேள்வி என்னன்னா, உண்மையா மிச்சர் சாப்பிட்டு போறான்? மிச்சர் சாப்பிட்டாச்சும் இங்க வந்தல்ல, நீ வீட்டுக்குள்ள இல்ல, நீ மிச்சர் கூட சாப்பிட லாக்கி இல்லன்னு சொல்லி தானே வெளியே அனுப்பியிருக்காங்க. அவனாச்சும் மிச்சர் சாப்பிடுறான்.
நீ மிச்சர் சாப்பிட கூட லாக்கி இல்ல, நீ ஒரு டம்மி பீஸ், நீ ஒரு கோமாளின்னு சொல்லி தான் உன்னை வெளுத்தி போட்டுருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது வந்து இருந்துகிட்டு ஏதோ தன்னை வந்து ஒரு பெரிய கேமர் மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப காலங்காலத்துல இந்த டாபிக் எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல. இந்த வீட்டுக்கு ஒரு ஆறா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப நம்ம பொய்க்கோழி உள்ள போயிட்டு, இங்க பாரு என்ன வீட்டுக்கு ஆரோ இருக்கு, இந்த வீட்டுக்கு எனக்கும் உரிமை இருக்கு, நான் அப்படித்தான் பேசதான் செய்வேன், வெளியே போய் பாருங்க என்னென்ன நடந்திருக்கும் தெரியும், எனக்கு எவ்வளவு கொடுமை நடந்திருக்கு தெரியுமா, நான் எவ்வளவு விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிராமா போடுது. இப்ப எனக்கான கொஸ்டின் என்னன்னா, நீ என்ன ஃபேஸ் பண்ண, நீ வெளியே வந்து என்ன ஃபேஸ் பண்ண? எனக்கு தெரிஞ்சு இந்த பொய்க்கோழியை யாரும் கண்டுக்கவே இல்லை. இந்த பொய்க்கோழி வெளியே வந்த முதல் நாள் மட்டும் அது சேர்த்து வச்சிருக்க அந்த ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த ஒரு சின்ன கூட்டம் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கதறினாங்க. அடுத்த நாள்ல இருந்து பொய்க்கோழி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மறந்துட்டாங்க. பொய்க்கோழி அப்படிங்கிற மாதிரி சுத்தமா மறந்தாச்சு. அதை பத்தி யாருமே பேசல. ஆனா அது வீட்டுக்கு வந்து இருந்துட்டு, நான் நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இந்த வீட்டுக்கு எனக்கு அவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? இந்த வீட்டுக்குள்ள ஒன்னு யார் என்ன பண்ணிட்டா, என்ன துரோகம், ஒன்னு நாமினேட் பண்ணது துரோகமா, நாமினேட் பண்ணது துரோகமான்னு கேட்கிறேன். ஏமா நாமினேட் பண்ணது துரோகம்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்க பல பேரை நீயும் நாமினேட் பண்ணிருக்கமா? அப்ப அது எப்படிமா துரோக கணக்குல வரும்? அது துரோகமா? ரெண்டாவது, என்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு, நீங்க வெளியே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவ்வளவு இருக்கு. அம்மா அதேதான் நானும் சொல்றேன். விக்ரம் வெளியே வந்து பார்த்தா அவனுக்கும் நிறைய கண்டென்ட் கிடைக்கும், அவனு பிடிச்சி சவுடு நடிப்பான். பரவாயில்லையா? நீ விக்ரமுக்கு அந்த பக்கெட் மேட்ல என்னென்ன பேசின, விக்ரம பத்தி எவ்வளவு மோசமா பேசின, அவர் கூட தான் பழக்குனேன், அவர் இப்படி பண்ணுவார் நான் நினைச்சு கூட பார்க்கல, சி ஒரு ஹியூமானிட்டி கூட இல்லையா, இதுதான் விக்ரம் சொல்லிட்டு நீ அவரை பத்தி எவ்வளவு கேவலமா பேசின, அவரை பத்தி நீ எவ்வளவு கேவலமா பேசியிருக்க. அப்போ விக்ரம் வெளியே வந்து பார்த்தா அவங்ககிட்ட தான் கண்டென்ட் இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே வெளியே வந்து பார்த்தா எல்லாருக்கிட்டையும் கண்டென்ட் இருக்கும். ஏன்னா நீங்க வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருமே எல்லாரை பத்தி பின்னாடி ஏதாவது ஒன்று பேசதான் செஞ்சிருப்பீங்க. ஏன் வீட்டுக்குள்ள வந்து அப்சரா பார்த்து வியானா வந்து நானும் அப்சரா ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு பிளா பிளா பிளான்னு அவ்வளவு சீன் போட்டுச்சுல. ஆனா காலங்காலத்தில் அப்சராவே ஒரு விஷயத்துல சொல்றாங்க, எனக்கு வந்து வியானாவும் ரம்யாவும் ஒன்று பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாபிக்கை கையில வச்சிருக்காங்க. ஸோ நீங்க என்னதான் க்ளோஸா சுத்தினாலும் உங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதுவும் இந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா வரத்தான் செய்யும். அதை புடிச்சு வச்சுட்டு இந்த பொண்ணு போடுற சீன் இருக்க ஒரு மாதிரி கத்தி ஒரு டிராமா போட்டு நான் தான் நான் பெரிய மாசான ஒரு பிளேயர்ப்பா அப்படின்னு காட்ட ட்ரை பண்ணுது. அப்ப அங்க அரோரா சுத்தமா முடிச்சு விட்டா. அரோரா சிம்பிளா ஒரு டாபிக் தாங்க பாருங்க, அவ வந்து ஒரு சில விஷயங்களை எடுத்து வைக்கிறான்னா வெளியே போய் ஒரு சில விஷயங்களை பார்த்துருக்கா. அதனால நம்ம எல்லாருக்கிட்டையும் 1v1 ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கா. சாண்ட்ரா கூட்டு ஒன்று சொல்லியிருக்கா, விக்ரம கூட்டு ஒன்று சொல்லியிருக்கா, எல்லாருக்கிட்டையுமே 1v1 ஒன்னு எடுத்து வச்சுட்டு இருக்கா. அது வந்து அவளுக்கான தனிப்பட்ட கருத்து, அந்த கருத்தை தனிப்பட்ட முறையில் தான் ஃபேஸ் பண்ணிக்கணும். அதை நம்ம இப்படி பார்க்க கூடாது, வியானா வர்சஸ் 6 ஃபைனலிஸ்ட் அப்படி பார்க்க கூடாது, வியானா வர்சஸ் 1v1, வியானா வர்சஸ் சாண்ட்ரா, வியானா வர்சஸ் விக்ரம் இப்படித்தான் எடுத்துக்கணும். அதை தாண்டி வியானா வர்சஸ் 6 ஃபைனலிஸ்ட் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அவன் ஒருத்து கிடையாது அப்படின்னு மாதிரி முடிச்சு விட்டான். அரோரா வந்து அந்த இடத்துல முடிச்சு விட்டா. உடனே டப்புன்னு உள்ள வந்து பொய்க்கோழி, இங்க பாரு அரோரா, உன்னோட பாயிண்ட நீ வச்சுக்கோ, நீ என்ன பத்தி ஏதாவது பேசாத சரியா, நான் எவ்வளவு ஃபேஸ் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியாது, வெளியே போய் பாரு அப்பதான் உனக்கு தெரியும், வெளியே அவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப டிராமா போடுது. அப்ப அந்த இடத்துல அரோரா சிம்பிளா முடிச்சுட்டு, உண்மை அதை தான் நானும் சொல்றேன், நீ வெளியே போய் நிறைய பார்த்திருக்க, நிறைய ஃபேஸ் பண்ணிருக்க, நிறைய விஷயம் நடந்திருக்கு, எல்லாம் ஓகே, நீ 1v1 பேசிட்ட, இன்னும் கொஞ்சம் பேசணும் இருந்தா பேசிக்கோ, தப்பு கிடையாது. ஆனா அது 1v1 ஃபைட் மட்டும்தான், வியானா வர்சஸ் 6 ஃபைனலிஸ்ட் அது கிடையாது, அது இங்க கிடையாது சரியா. அது நீ வந்து அப்படி நீ சீனா எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அரோரா முடிச்சு விட்டா. உடனே பொய்க்கோழி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு, ஏன்னா நமக்கு தெரியும்ல பொய்க்கோழி கிட்ட பாயிண்ட் கிடையாது, இது கொஞ்சம் ரொம்ப ரூடா தான் பேசுது ப்ரோ, நம்மளால கவனிக்க முடியுது, இது கொஞ்சம் ரூடா தான் பேசுது, அது ஒரு டிராமா போட ட்ரை பண்ணுது, எல்லாரும் நம்மளை பார்க்கணும், அது மூலமா நம்ம வந்து ப்ரமோல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா போட ட்ரை பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு எப்ப பாமா இருக்கு அப்படின்னு மாதிரி, எப்ப கோமாளி மாதிரி இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அப்போ அந்த வகையில சாண்ட்ரா அங்க இல்லவே இல்லை, சாண்ட்ரா கிடையாது. அப்போ அந்த பிரச்சனை முடியுது, பேசுறாங்க, வீட்டுக்குள்ள இதுக்கப்புறம் பேசணும்னா பேசிக்கலாம், இல்லை பேச வேண்டாம்னா பேச வேண்டாம், வெளியே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளா பிளா பிளான்னு ஏதோ பேசுறாங்க. சடனா பார்த்தா வெளியே நம்ம சாண்ட்ரா வந்து விக்ரம கூட்டு போய் உட்காந்து பேசுறாங்க. விக்ரம் சொல்றாப்ல, அந்த பொண்ணுக்கு என் மேல ஏதோ வெறுப்பு இருக்கு, அந்த பொண்ணு கொட்டிட்டு இருக்கா, என்னன்னு தெரியல, வெளியே போய் பார்த்தா தான் தெரியும், நான் அவ்வளவுதான், நான் இதுக்கப்புறம் நான் இது பெருசா கண்டுக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காப்ல. இப்ப நல்லதான் பேசிட்டு இருந்தாங்க. சடனா பார்த்தா சாண்ட்ரா ஒரு முக்கு சோஃபால போய் உட்காடுறாங்க, உட்கார்ந்துட்டு தனியா ஏதோ பேசி அழுதுட்டு இருக்காங்க, தனியா அவங்களே ஒரு மாதிரி பேசி அழுதுட்டு இருக்காங்க. எதுக்கு இப்ப என்ன நடந்துச்சு, என்னையா நடந்துச்சு இந்த வீட்டுக்குள்ள, என்ன நடந்துச்சு, இப்போ என்ன இளவு நடந்துச்சுன்னு இப்ப வீட்டுக்குள்ள இருக்க இந்த நடிப்பறைக்கு இப்படி ஒரு டிராமா போட்டுட்டு இருக்கு. அப்படியே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கோன்னு பார்த்தா பக்கத்துல போய் விக்ரம் உட்கார்ந்து 5வது செகண்ட் டப்புனே விக்ரம் சாப்பிட்டீங்களா, சாப்பிட போமா, சாப்பிட்டீங்களா நீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு ப்ரோ. இவங்களாம் யாரு ப்ரோ, எங்க இருந்து ப்ரோ பிடிச்சிட்டு வந்திருக்காங்க? தயவுசெய்து இந்த தண்ணி பழத்தை இந்த பொய்க்கோலையும் வெளுத்தி போடுங்க,
முடியல. சத்தியமா சொல்றேன். இந்த ஃபினாலே வீக்ல நாங்க வந்து ஒரு போரிங்கான ஒரு இத கூட பாத்துக்கிறோம். ஒண்ணும் ஒரு கன்டென்ட்டே இல்லாம குப்பை மாரி இருக்க விஷயத்த கூட பாத்துக்கிறோம். ஆனா இந்த விஷயத்த பாக்க முடியல. தண்ணி போதலன்னா ஒரு மாரி எகிறிக்கிட்டு அவர் தான் கரெக்ட்ன்ற மாரி கத்திக்கின்னு சுத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா கானா வினோத் விடவே மாட்டேங்காப்ல தொரத்துறாப்ல. பிரவீன் புடிச்சு தொரத்துறாப்ல. இந்த பக்கம் பொய்க்கோழி, அந்த பக்கம் சபரி, அந்த பக்கம் விக்ரம். யப்பா யப்பா யப்பா! ஃபினாலே வீக்ல கூட நமக்கு மண்டைக்குள்ள டாக்ஸிக் இறக்கிட்டு இருக்கானு ப்ரோ. இத பத்தி உங்களுக்கான கருத்து என்ன? யார் 2 பேரும் இந்த வீட்ட விட்டு வெளிய எடுத்தா அந்த வீடு கொஞ்சம் இப்ப நிம்மதியா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்த மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.